வெல்கம் டு அவர் சேனல். நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து லராவல்ல CSRF ப்ரொடக்ஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, CSRF ப்ரொடக்ஷன் அப்படின்னா கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி. ஓகே, இந்த கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி அட்டாக்கை பற்றி ப்ரீஃபாக தெரியணும்னா நம்ம சேனல்லே அதுக்கான வீடியோ போட்டிருக்கோம், போய் செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி அப்படின்னா என்னன்னு ஒரு ப்ரீ இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட சைட்டில் நம்ம வெப்சைட்டில் இருக்கிற டேட்டா பேஸுக்கு இன்புட் வந்து நம்மளோட வெப்சைட்ல இருந்து தான் போகுதா, இல்லை அட்டாக் நடந்து வேற வெப்சைட்ல இருந்து டேட்டா பேஸுக்கு இன்புட் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் டேட்டாவாக இருக்கும், அது நம்மளுக்கு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வந்த கான்செப்ட் தான் கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி. ஓகே, இந்த கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக லராவல்ல 3 இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லராவல்னாலே ஃப்ரேம்ஒர்க்னாலே இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ என்னென்ன இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா CSRF underscore field, CSRF token. இந்த 3 டைப் ஆஃப் இன்பில் ஃபங்க்ஷன் வந்து CSRF அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு லராவல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் CSRF டோக்கன்னா என்னன்னு பார்த்தரலாம், அதுக்கப்புறம் CSRF ஃபீல்டுனா என்ன, CSRFனா என்னன்னு பார்த்தரலாம். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பேஜில் எப்பயும் போல் ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம PHPயில் எப்படி வந்து ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணுவோமோ ஸோ அது மாதிரியே ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியாச்சு. 2 ஃபீல்டை வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஃபீல்டு க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து CSRF டோக்கன். ஓகே, நம்ம அது PHPயில் தான் இன்சர்ட் பண்ண போகிறோன்ற காரணத்தினால ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு CSRF டோக்கன்ற இன்பில் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். அது செஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த டோக்கன் கீ தான் நம்மளுக்கு சப்மிட் ஆகி கண்ட்ரோலரில் போகும்போதும் நம்மளுக்கு அதே டோக்கன் தான் கிடைக்குதான்ற வெரிஃபிகேஷனுக்காக ஸோ செஷனில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த CSRF ஒரு ஹைடன் ஃபீல்டில் நான் வந்து கொடுத்துட்டேன் அதனோட வேல்யூஸை. இப்போ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோலருக்கு பாஸ் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோலரில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெப்பில் ரூட்டில் எபோட் சப்மிட்ன்ற ஃபார்ம் ஆக்ஷனில் நான் எபோட் கண்ட்ரோலருக்கு போக சொல்லியிருக்கேன். எபோட் கண்ட்ரோலரில் இண்டெக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு போக சொல்லிட்டேன். ஸோ இண்டெக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து போஸ்டான கெட்டுன்ற மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்மிட் பண்ண எல்லா வேரியபிளோட வேல்யூவும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ரெக்வஸ்ட்ன்ற இன்பில் ஃபங்க்ஷன் வந்து லராவல்ல யூஸ் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷனில் பெராமீட்டரில் ரெக்வஸ்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி $requestன்ற ஒரு வேரியபிள் கொடுத்துட்டேன். ஸோ ரெக்வஸ்ட்ன்ற கீவேர்டு தான் மஸ்ட்டு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ன வேரியபிள் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் 2 ஃபீல்டு தான் யூஸ் பண்ணியிருந்ததுனால நேம் கிளாஸ் கொடுத்துட்டேன். நம்ம ஹிடன் ஃபீல்டில் டோக்கன் கொடுத்துருக்கோம், அந்த டோக்கனு அண்ட் தென் செஷனில் நம்ம கொடுத்துருக்கிற டோக்கன் வேல்யூ கெட் பண்ணுறதுக்காக செஷன் டோக்கன் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த 2 டோக்கனும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் மெசேஜ் ஷோ பண்ணியிருக்க சொல்லியிருக்கேன், இல்லை ஃபால்ஸாக இருந்தாலும் மெசேஜ் ஷோ பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் நம்ம லராவல் ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்தாச்சு. கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளார போயிட்டு சிடியில் மை ஃபர்ஸ்ட் லராவல்ன்ற ஃபோல்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் லராவல் ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். ஸோ லராவல் ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா PHP artisan serverன்ற கமாண்ட் நீங்கள் கொடுக்கணும். நான் வந்து எனக்கு போர்ட் எரர்ன்ற காரணத்தினால இந்த கமாண்ட் கொடுத்து ரன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 2 ஃபீல்டு தான் கொடுத்துருக்கேன், நேம் அண்ட் கிளாஸு. ஸோ அந்த நேம் அண்ட் கிளாஸை கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்த வாட்டி நம்ம டோக்கன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹிடன் ஃபீல்டோட வேல்யூ வந்து கெட்டில் ஷோ ஆகுது URLல அண்ட் நேம் அண்ட் கிளாஸ் ஷோ ஆகுது. இதை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேவான்னு கேட்டால் எஸ் ஓகேன்ற மெசேஜ் நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓகே, இது ஷோ பண்ணியாச்சு. இப்போ எனக்கு டோக்கனுக்கும் CSRF ஃபீல்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா
நீங்கள் வந்து இங்கே எழுதியிருக்கீங்க இல்லையா, இந்த இதே எதுவுமே எழுத தேவையில்ல. ஜஸ்ட் இதை எடுத்துட்டு நீங்கள் வந்து CSRF ஃபீல்டுன்னு கொடுத்தாலே போதும். ஃபீல்டு ஃபங்க்ஷனல் பிராக்கெட் இப்படி கொடுத்தாலே போதும். நீங்கள் என்ன இதுக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரோலர் பாக்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தீங்களோ அதனோட மொத்த ஃபங்க்ஷனிங்குமே இந்த ஒரே இன்பில்ட் ஃபங்க்ஷனில் இருக்குது. பட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் டோக்கன்ற நீங்கள் கஸ்டமைஸ்டு நேம் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக டிஃபால்ட்டாக டோக்கன்ற இந்த நேம் தான் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஏன்னா டிஃபால்ட்டாகவே இந்த நேமில் தான் அந்த வேல்யூஸ் வந்து ரிப்ளை ஆகும். பட் என்னென்னா செஷன் டேட்டா இருக்காது. செஷன் டேட்டா வேணும்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் போல் CSRF டோக்கனில் எப்படி நீங்கள் வந்து செஷன் இது பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அது செஷனில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஒர்க்கே தான். என்ன இதில் லெஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் இன்புட் ஹிடன் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ண தேவையில்ல CSRF ஃபீல்டுன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால். பட் வந்து CSRF டோக்கன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்புட் ஹிடன் ஃபீல்டும் நீங்கள் கிரியேட் பண்ணணும். பட் செஷன் வேல்யூ நீங்கள் கிரியேட் பண்ண போகிறப்ப அது கிளாஷ் ஆகும். ஸோ இந்த கிளாஷஸை நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா CSRF டோக்கனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் ஃபைனல் CSRFன்ற இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனும் சேம் CSRF ஃபீல்டு என்ன ஒர்க் பண்ணுச்சோ அதே ஃபங்க்ஷனிங் ஒர்க்கை தான் இதுவும் பண்ணுது. ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்து நெக்லெக்டட் தான். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து CSRF டோக்கன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டோக்கன் வேல்யூவை சேவ் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் சப்மிஷன் ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கலாம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, CSRF ப்ரொடக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். CSRF ப்ரொடக்ஷனில் 3 டைப் ஆஃப் இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து லராவலில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்னென்னன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.